சாரி சார். கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அதான் உடனே பதில் போட முடியல. சார் இப்ப அந்த மெடிசன் ஸ்டெம் செல் வந்து இப்ப நானும், என் மனைவியும் தினமும் வந்து ஆளுக்கு ஒரு பாக்கெட் சாப்பிட்றோம். நான் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நல்லா தெரிஞ்ச உடனே அவங்களையும் சாப்பிட சொன்னேன். "இன்னொரு பாக்கெட் நான் வாங்கிக்கிடுவோம்ப்பா. இன்னொரு செட்டு வாங்கிட்டு, ஒரு ஆளுக்கு 30 வீதம் நம்ம கணக்கு பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம்" அப்படின்ட்டேன். எனக்கு வந்து சார் அம் இது யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் என் மனைவிக்கு 2 பேத்துக்குமே இருக்குது யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்டு. அது போக 2009ல் எனக்கு வந்து மஞ்சக்காமாலை வந்தது. அது அப்போதைக்கு வெளியில் அந்த அச்சம்பத்துன்னு ஒரு பக்கத்து ஊரில் போய் பத்து வச்சு அதை வந்து சரி பண்ணோம். ஆனால் நல்லா க்யூர் ஆனது. இப்போ கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். அதனால் இப்போ ஊடால கொஞ்சம் லேசாக நெஞ்ச கடிச்சிட்டே இருந்தது சாப்பிட்ட பிறகு. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல லைட்டாக மஞ்சக்காமாலை இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த கொஞ்சம் உணவில் கட்டுப்பாடாக இருந்தேன். இப்போ இந்த மருந்து எடுத்த பிறகு கொஞ்சம் அந்த நெஞ்சு கரிப்புலாம் நல்லா குணமாயிருக்கு. நல்லா குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்குது. இந்த ஒரு வீடியோலாம் பார்த்தேன் நீங்கள் அனுப்புனதில். அதாவது அந்த லிவரை வந்து நல்லா பழைய செல்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு, அதாவது டெலீட் பண்ணிவிட்டு மற்ற புது நியூ செல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகுங்கிற மாதிரி போட்டிருந்தீங்களா, அது நல்லா இருந்தது. ஆனால் அது உண்மையிலேயே நான் அதை ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்குது. நல்லா சாப்பிட்ட பிறகு ஏப்பம் வர்றது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நெஞ்சு கழிச்சிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நல்லா ஏப்பம் வருது. நல்லா நிறையாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சார், நல்லா இருக்குது. நான் அதான் இந்த ஃபுல் கோர்ஸும் வந்து 1 மந்த் எடுத்த பிறகு தான் நான் உங்கள்கிட்ட அதை சொல்லணும்னு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். அப்புறம் இன்னொரு பேக் வந்து எனக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து ஒரு பேக்கும், அது போக